மாடல் ஜாதகம். இந்த ஜாதகம் கரெக்டா இருக்கும். எப்படி ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் செயல்படுகின்றன, எப்போது எதை கணிப்பது என்பதற்கான அமைப்புகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனிதச சந்திரபுக்தி அம்மாவை கொல்லணுமா அல்லது அம்மா அமைப்புகள் இல்லாமல் மனைவியை கொல்லுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சனிதச சந்திரபுக்தி இந்த இடத்துல ஆதிபத்திய ரீதியாக செயல்பட்டு சுக்கிரன் கலத்திர காரகன் பாபத்துவமாக இருக்கின்ற சூழ்நிலையில், குடும்ப பாவகமும் பாபத்துவமாக இருக்கின்ற சூழ்நிலையில், 7ஆம் அதிபதி அமாவாசை சந்திரனாக பாபத்துவமாக இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த இடத்துல சனிதச செவ்வாய் சுக்கரபுக்தியிலையோ சனிதச செவ்வாதச சுக்கரபுக்தியிலையோ அல்லது ராகு புக்திகள்லையோ கலத்திர காரகனாகிய சுக்கிரன் பலவீனப்பட்டதன் காரணமாக ஆதிபத்தியத்தை இந்த இடத்துல கிடைக்கும். சஷ்டாஷ்டகம் சனிதச சந்திரபுக்தி. சுக்கிரன் பாதிக்கப்படலைன்னா மனைவி இறக்க மாட்டாங்க. இந்த இடத்துல சனி மாரகாதிபதியாக செயல்பட்டு, உங்களுக்கு இல்லை சந்திரனுக்கோ சுக்கிரனுக்கோ மாரகாதிபதியாக செயல்பட்டு 7-4 பாவகங்களுடைய பாபத்தன்மையை பொறுத்து இந்த இடத்துல ஒரு நிஜ ஜாதகமாக இருந்தால் டக்குன்னு எது செயல்படுன்றதை சொல்லிடலாம். இது ஒரு மாடல் ஜாதகம். 2ஆம் அதிபதி தசை 7ஆம் அதிபதி புக்தியில நீங்க மாரகத்தை அடையாமல் சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியங்கள் மாரகத்தை அடைவது இப்படித்தாங்க. இப்போ இந்த இடத்துல வேணா குருவை வேணா வேற எங்கேயாவது போட்டு லக்னத்தை சுபத்துவப்படுத்திடணும். குரு ஒரு இடத்துல லக்னத்தில் சுபத்துவமாக இருந்தார்னா லக்னம் வலுவாக இருக்கின்ற காரணத்தில் உங்களுக்கு மாரகம் நடக்காது. இது ஒரு அமைப்பு. இப்போ குரு இங்கே இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல 4ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அப்போ 4ஆம் பாவகாதிபதி பலவீனமாக சனியோடு சேர்ந்திருந்தாலும் 4ஆம் பாவகத்திற்கு சுப தொடர்புகள் கிடைக்கிறதுனால 7ஆம் பாவகம் பாபத் தொடர்புகளோடு இருந்து 7ஆம் பாவகாதிபதி பாபத்துவமாக இருக்கிறதுனால மனைவி மரணம்.